ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் காட்டில் வச்சுட்டு பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாக்கலிஸ் 100% அப்டேட் பண்ண கூட எபிசோட் நம்பர் 35 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடாங்க, ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்போனா தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், எனக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோட ஃபாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 99 ஸ்டார்டிங்ல ஹீரோ அந்த டிஸ்னிங் யூஸ் பண்றதுக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா செக் பண்ணி பாக்குறான். அந்த யூஸ் பண்ணும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு பிளேயர் மேல யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஆட்ரிபியூட்ஸ், அப்புறம் ஸ்கில்ஸ், ஃபவுண்டேஷன், ப்ரொபோஷன், அப்புறம் டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான எஃபெக்டும் நம்ம பாத்துக்கலாமா. அதே மாதிரி முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் வரைக்குமே தெரிஞ்சுக்கலாமா. இப்ப இந்த ஜாம்பிஸ் மாதிரி இருக்கிற கிரீச்சர் இருக்கு பாத்தீங்களா, அது மேல யூஸ் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி அதுவும் கேட்டுருக்கோம். ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன, என்னால ஜாம்பி ரிலேட்டடான கிரீச்சர் மேலையும் இதை யூஸ் பண்ணி பார்க்க முடியுமா, அதோட வீக்னஸ் என்னால தெரிஞ்சுக்க முடியுமா, எல்லா பிளேயர்ஸும் அப்ப என்னால எக்ஸ்போஸ் பண்ண முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பான். இதனால நான் லோன்லி ஆகிட மாட்டேன்னா என்ன, ஆனா இருந்தாலும் கூட இதுல ரெண்டாவது பார்ட் இருக்கு, அது ஏன் பிளரா இருக்கு அப்படின்னு தெரியலையே. சரி இருக்கட்டும், இதோட வீக்னஸ் நம்ம அப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஜாம்பிஸ் அப்பதான் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன்கிட்ட ஒரு பேக் பேக் இருக்கும், அதுல கலெக்ட் பண்ண அந்த எல்லா மெட்டீரியல் ஐட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா 9 லீப் பார்ப்போட அவன் பாத்தீங்கன்னா ஃபியூஸ் பண்ணிருப்பான். ஃபியூஸ் பண்ணி அதையுமே பாத்தீங்கன்னா லெவலப் பண்ண பாக்குறான். அப்போ பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ரொம்ப அலுப்பா இருந்திருக்கும். அவனும் ரூமை விட்டு வெளியே வர, அதுக்கப்புறம் இன்னொரு ரூம் கிட்ட போயிட்டு ஏதோ லவ் ஃபீலிங் இருக்கிற மாதிரி அந்த ரூம் அப்படியே பார்த்துக்கிட்டோம். பல நாள் காலத்திலே மீட் பண்ண வந்த மணிக்கு அந்த ரூமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பான். அந்த ஆக்சுவலாக அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரூமோட டோர் நம்பரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு அதிர்ஷ்டலட்சுமி கதவை தட்டும் பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா காக்கா தலையை கொட்ட வருது. அதுக்கப்புறம் ஹீரோவும் என்ன பண்ணுறது பார்த்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா சரி டிசைனிங் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில்லையும் யூஸ் பண்ணி விட்றான். அப்ப அதோட வீக்னஸும் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு தெரிய வருது. அதோட இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா லெவல் 6 டாம்பி. இதோட வீக்னஸ் ஒன்னு ஃபயர் அட்ரிபியூட்ஸ்களை வச்சு நம்ம யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணோம்னா இதோட டேமேஜ் ரொம்ப அதிகமா இருக்குமா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதோட ரைட் சைடு விங் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல அட்டாக் பண்ணா இதோட ஏரியா டேமேஜ் பயங்கரமா இருக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய வந்திருக்கும். இந்த வாங்கிக்கூட அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அட்டாக் பண்ண வர, அப்ப அதுவும் பாத்தீங்கன்னா இவனை அட்டாக் பண்றதுக்கு வந்திருக்கும். ரூம் நம்பர் 41 அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி எக்கச்சக்கமான ஜாம்பி இருந்திருக்கும். இவங்களும் பாத்தீங்கன்னா ஹீரோவை கூட்டமா அட்டாக் பண்ண வந்திருக்கும். ஹீரோவும் பாத்தீங்கன்னா அங்கிட்டு போ, இங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு மாறி அவனும் பாத்தீங்கன்னா ஸ்லாஸை போட்டு முடிச்சு விட்டுருப்பான். ஃபைனலா அது எல்லாத்தையுமே முடிக்கிறான். முடிச்சு விட்டுட்டு அப்ப அந்த 8 சீல் அந்த டயக்ராம் இருக்கு பாத்தீங்களா, நர்ட்டோல வர மாதிரி, அதை எடுத்து பார்த்துட்டு அதுல அது பாத்தீங்கன்னா மேப்பு போல அவனும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இன்னமும் எனக்கு 14 ரூம் இருக்கு, நான் சீக்கிரமே இதையும் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பாக்கெட்ல வச்சிருப்பான். வச்சுட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பி போக, அப்போ பார்த்தா அவன் முன்னால ஒரு டெட் வந்திருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையும் மார்க் பண்ணிட்டு அங்க இருந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே கிளம்பி போயிருப்பான். அப்ப மேப்ல எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவனும் பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு போக, அப்ப ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, ஆனா எப்படி இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல, எந்த டிராப்பும் இல்லையே, இப்ப இங்க ஏதோ தப்பா இருக்கு, நான் சீக்கிரமே இங்க இருந்து வெளியே போகணும், நான் இது வேற ரொம்ப கவனமா வர இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய்கிட்டு இருக்க. அப்ப அந்த வழியில போகும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஓபன் ஆயிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர்ல போயிட்டு விழுந்துருவான். அவனும் அங்க லேண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்த பாக்குறான். அங்க பார்த்தா ஒரு டிராகன் மாதிரியான ஒரு கிரீச்சர் போட்டிருக்க ஒரு அப்படியே ரூம் வந்திருக்கும். ஹீரோவும் இதுதான் பாஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அதோட பாத்தீங்கன்னா சாப்டர் 99 முடியுது. சாப்டர் 100 ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஆல்ரெடி அந்த ரூம்குள்ள என்டர் ஆயிட்டான் போல இருக்கு. அவனும் பாத்தீங்கன்னா உள்ள ஏதாச்சும் டிராப் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்வாடெல்லாம் பாத்தீங்கன்னா தட்டி தான் பார்த்து போய்கிட்டு இருக்கான். அப்ப அங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ரூம் வந்திருக்கும். ஹீரோ அதை பார்த்துட்டு என்னடா ரூமுக்குள்ள ரூமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் அந்த பெரிய சைஸ் கதவை ஓபன் பண்ணிட்டு அவனும் உள்ள போக, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல ஒரு பால் மாதிரி இருந்திருக்கும். ஹீரோவும் என்னது இது, ஏதோ ரவுண்டா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்திருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஸ்டமும் கங்க்ராச்சுலேஷன் பிளேயர் ஜெய், நீங்க வெளியே போறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டீங்க, இதுதான் லெஜெண்டரி டென்ஷனோட எண்டு அப்படிங்கிற மாதிரி அது சொல்லியிருக்கோம். ஹீரோவும் ஒரு வழியா வெளியே போறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டஞ்சனும் ரிவார்டு கொடுக்கணும் இல்லையா, அந்த மிஷனுக்கு ஏற்ற மாதிரி ரிவார்டு ஏதாச்சும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு காட்டணும். பட் ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் போட்டிருக்கு. ஹீரோவும் என்னது இது அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அதுக்கப்புறம் சிஸ்டமும் நாங்க இந்த பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ரிவார்டை உங்களுக்கு மேட்ச் பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ண சொல்லியிருக்கோம். ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப எக்ஸைட் மாசா அப்படிங்கிற மிஷனையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டான். சோ அதுக்கு ரிவார்டா பாத்தீங்கன்னா ரேண்டமா நார்மல் 2 சீட் ஆடுறதா சொல்லியிருக்கோம். அதையும் பாத்தீங்கன்னா தந்திருக்கும். ஹீரோவும் அதை சரி ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண, ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒர்க் ஆயிருக்காது. ஏன் பாத்தீங்கன்னா அவன் டஞ்சனுக்குள்ள இருக்கான், முன்னாடி போட்ட அந்த ரெஸ்ட்ரிக்ஷனாலதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு 3 ரிவார்டு கிடைச்சிருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா பிரேக் த்ரூக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் ஃபயர், சோர்ஸ் ஆஃப் வாட்டர். இந்த பிரேக் த்ரூ கீ இருக்கு பாத்தீங்களா, இதை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 1 டைம் ஸ்பெஷல் ஐட்டம் யூஸ் பண்ண முடியுமா. இதை பாத்தீங்கன்னா 10 செகண்ட் யூஸ் பண்ணி அதிகப்படியான ஸ்ட்ரென்த் நம்ம உடம்புல இன்க்ரீஸ் பண்ணிக்கிட முடியுமா. ஹீரோவும் இதை பார்த்துட்டு இது அவ்வளவு பெரிய விஷயமா தெரியல, ஆனா இருந்தாலுமே இது எனக்கு எங்கேயாச்சும் யூஸ் ஆகும் போல இருக்கு, ஆனா என்னதான் இருந்தாலும் நான் கண்டிப்பா கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பான்.
அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த 2 ரிவார்டையும் பார்க்குறான். இது பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் ஃபயர். ஹீரோவும் அத பார்க்க இது பார்த்தீங்கன்னா ஃபயர் ரிலேட்டட்னு அவனுக்கு புரியுது. சோர்ஸ் ஆஃப் வாட்டர் பார்க்குறான். இது பார்த்தா வாட்டர் ரிலேட்டட் ஓகே. அதுக்கப்புறம் டஞ்சன்லாம் ஹீரோவ கம்ப்ளீட் பண்ணதால அவனுக்கு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நார்மலா இந்த இன்வென்டரிலாம் யூஸ் பண்ண விடுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் அதை யூஸ் பண்றான். ஹீரோவும் ஆனா இந்த டஞ்சனுக்குள்ள இருந்துட்டு இதுல கொடுக்குற ரிவார்டு எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்குல்ல. இந்த சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அப்புறம் இந்த சோர்ஸ் ஆஃப் ஃபயர் என்னால எதுவுமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி தான் தோணுது. இதுல எந்த டிஸ்கிரிப்ஷனும் இல்ல. இது எங்க போய் யூஸ் ஆகும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவனும் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். முன்னாடி இங்க ஏதாச்சும் ரிவார்டு மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா அதையும் எடுத்தாகணும். ஸோ இந்த ரூமை நல்லா தரவா செக் பண்ணணும். மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா எனக்கு பெரிய லாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேடலான்னு போக அப்ப ப்ளூ கலர்ல ஒரு லைட் மாதிரி வருது. அதுவும் இந்த ஸ்க்ரோல் மாதிரி ஏதோ கொண்டு வருதா. ஹீரோவும் அதை பார்த்துட்டு என்ன ப்ரொஃபஷன் சேஞ்சிங் ஸ்க்ரோலா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாக்குறான். அதை எடுத்து அவனும் பாத்தீங்கன்னா படிக்க ஆரம்பிக்கிறான். அதுல பாத்தீங்கன்னா பூசிங்கிற ஒருத்தர் சைனாவோட மித்தியாலஜி அப்புறம் கல்ச்சரோட ஹீரோவா இருந்தாரு. அவரோட ஒய்ஃபும் சிஸ்டரும் நூமா அப்படிங்கிற பிளேஸ்ல ஹியூமன்ஸ்க்காக மியூசிக், ஹண்டிங், ஃபிஷிங், அப்புறம் குக்கிங், அதோட சைனீஸ்க்காக அதோட அந்த சைனீஸ் லாங்குவேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதோட லெட்டர்லாம் அவங்க தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்களாம். அதோட அவங்க ஒரு எம்பையரும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த எம்பையர்ல இருந்து தான் சைனாவே லீட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய டைனாசிட்டி வந்திருக்கு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 8 சொல்லிட்டு ஒரு பவரை அவங்களோட சக்சஸருக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க டஞ்சனுக்குள்ள மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே பாத்தீங்கன்னா இங்க இருந்து தப்பிக்க முடியாம இறந்து போயிட்டாங்க. ஆனா அவங்க வந்து இந்த டஞ்சனுக்குள்ள மாட்டவே இல்லை. இந்த பூசியும் அவங்களோட ஒய்ஃப் அப்புறம் அவங்களோட சிஸ்டரும் அப்படின்னு அதுலயும் போட்டிருக்கோம். ஹீரோவும் அதை பார்த்துட்டு சோ இது ப்ரொபஷன் சேஞ்ச் பண்ற பிளேஸ். ஆனா இங்கதான் 8 எபிலிட்டி ஆப்டன் பண்ண முடியுமா? ஃபியூசியோட சக்சஸர்னா அவரோட பவர் என்ன சும்மாவா இருக்கும்? கண்டிப்பா பெருசா தான் இருக்கும். அவர் வீக்கா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. இது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான். நான் இங்க வந்தது எனக்கு பெரிய லக்கு தான். அதனாலதான் நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு அடியுமே பர்ஃபெக்டா இருக்கு. ஓ ஆமா, அதையுமே நான் மறந்துட்டேன். என்னோட செகண்ட் ப்ரொபஷன் சேஞ்சிங்கே இதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்க ஹீரோக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிங் மாதிரி ஒரு நெக்லஸும் கிடைச்சிருக்கும். அதை எடுத்து பாக்குறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது ஏதோ பிரேஸ்லெட்டா. ஹீரோவும் அதை கையில எடுத்து பார்க்கும்போது அதோட கலர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி டெய்ல் மாதிரி வருது. ஹீரோவும் அது என்னன்னு பார்க்க அப்ப அது பாத்தீங்கன்னா ப்ரொபஷன் சேஞ்ச் பண்ற அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹீரோவை கூட்டு வந்திருக்கும். இது என்ன இடம் அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்துருப்பான். சுத்தி முத்தி ஒரு ஸ்டோன் மாதிரி அங்க இருந்திருக்கும். ஹீரோவும் அதை பார்க்க அதோட பாத்தீங்கன்னா சாப்டர் 100 முடியுது. அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கேயே முடியுது. ஏன் இந்த வீடியோ இவ்வளோ சீக்கிரம் முடியுது பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் ஒன் டைம் வாய்ஸ் கொடுத்து இதை எடிட் பண்ணி வச்சிருந்தேன். அப்பையில பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ மொத்தமே லாஸ் ஆயிடுச்சு சின்ன பேட்டர்ன் செஞ்சால. ஸோ அதனால இந்த வீடியோ இப்போ எடிட் பண்ண அவ்வளோ டைம் இல்லை. சரி ஓகே கைஸ், நான் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டு நான் செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாட்டா பை பை கைஸ்.